இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜனவரி முதல் மின் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்க உள்ளது பேராக். ஜனவரி 1 முதல் பேராக் மாநிலத்தில் உள்ள உள்ளூர் அதிகாரிகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்து வணிக வளாகங்களிலும் மின் சிகரெட்டுகள் அல்லது வேப்ஸ் விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் என்று பேராக் அரசு தெரிவித்தது. நேற்று நடைபெற்ற மாநில எக்ஸிகோ கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மனிதவளம், சுகாதாரம், இந்திய சமூக விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சிவனேசன் தெரிவித்தார். கடந்த வாரம் ஒரு கூட்டத்தில் சிகரெட் விற்பனைக்கான உரிமங்களை தடை செய்வது குறித்து கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் எடுக்கப்பட்ட இந்த முடிவு பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே என்று அவர் கூறியதாக கூறினார். உள்ளூர் அதிகாரிகள் மூலம் மின் சிகரெட் பொருட்களை விற்பனை செய்யும் வளாகங்களுக்கான வணிக உரிமங்களை மாநில அரசு புதுப்பிக்காது என்று அவர் கூறினார். உத்தரவை மீறும் வணிக வளாகங்கள் உள்ளூர் அதிகாரிகளால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும். ஜனவரி 1 முதல் முழு தடை அமலுக்கு வருவதற்கு முன்பு மீதமுள்ள இருப்பு உள்ள அனைத்து வளாகங்களையும் விற்க நாங்கள் அவகாசம் அளிக்கிறோம் என்று அவர் கூறினார். அமெரிக்க அரசாங்கம் தற்காலிகமாக முடக்கம். அமெரிக்க அரசாங்கம் தற்காலிகமாக முடக்கம் கண்டுள்ளது. நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணக்கம் காணாததால் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அனைத்து துறைகளுக்கும் நிதி ஒதுக்கும் மசோதாவுக்கு செனட் சபையில் போதிய ஒப்புதல் கிடைக்கவில்லை. 100 பேர் கொண்ட செனட் சபையில் 60 பேரின் ஆதரவு இருந்தால் மட்டுமே எந்த ஒரு மசோதாவும் நிறைவேறும். கடந்த 7 ஆண்டுகளில் அமெரிக்க அரசாங்கம் முடங்குவது இதுவே முதல் முறையாகும். இருப்பினும் 1981ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க அரசாங்கம் 15 முறை முடக்கம் கண்டிருக்கின்றது. த்ரூனோ சட்டமன்ற உறுப்பினரின் 8 ஆண்டு சிறை நேற்று தொடங்கி அமல். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு தமது வீட்டு பணிப்பெண்ணை கற்பழித்த குற்றத்தை கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தியதால் த்ரூனோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யால் பெய்யங் சூ கியோங்கிற்கு விதிக்கப்பட்ட 8 ஆண்டுகள் சிறை தண்டனை நேற்று தொடங்கி அமலுக்கு வந்துள்ளது. தம் மீதான குற்றச்சாட்டு மற்றும் தண்டனைக்கு எதிராக யாங் செய்த இறுதி மேல்முறையீட்டை தேசிய தலைமை நீதிபதி டாக்டர் ஸ்ரீ வான் அகமது ஃபாரிட் வான்சாலே தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட குழு ஏகமனதாக முடிவெடுத்து நிராகரித்துள்ளது. அந்த குற்றச்சாட்டு அதிகாரப்பூர்வமானது என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பெரும்பான்மை முடிவு நியாயமானது என்றும் கூட்டரசு பிரதேச நீதிபதி டாக்டர் நாண்டின் ஹசான் மற்றும் டாக்டர் ஹனிஃபா ஃபருக்லா நடத்திய கூட்டத்தின் போது டாக்டர் ஸ்ரீ வான் அகமது ஃபாரிட் தெரிவித்தார். 55 வயதுடைய யாங் உடனடியாக தண்டனையை தொடங்க காஜாங் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் தீபாவளி சந்தையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். தீபாவளி பண்டிகையின் உணர்வை ஏற்படுத்துவதற்கும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி சந்தை ஏற்பாடு செய்யப்படுகிறது. இவ்வாண்டும் அதற்கான தயார்நிலை பணிகள் தொடங்கி இருக்கும் நிலையில் நேற்று காலை பெய்த மழை மற்றும் காற்றின் காரணமாக தீபாவளி சந்தைகளுக்காக சில கூடாரங்கள் சேதமடைந்தன. எனினும் இந்த விவகாரம் குறித்து கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம், DBKL மற்றும் பேங்க் ராக்யாட் மலேசியா நிறுவனத்திடம் கலந்து ஆலோசித்து இப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்குவதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சரின் சிறப்பு அதிகாரி சிவமலர் கணபதி நம்பிக்கை தெரிவித்தார். புயல் மற்றும் கனமழையின் காரணமாக கூடாரங்கள் பறந்துவிட்டது. எனவே நாங்கள் பேங்க் ராக்யாட் உடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் DBKL மற்றும் பேங்க் ராக்யாட்டுடன் இணைந்து இந்த கூடாரங்களின் அமைப்பை எவ்வாறு மேம்படுத்துவது, காற்றில் பறக்காமல் இருப்பதற்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று அவர் கூறினார். புடி 95 பினாங்கு பெட்ரோல் நிலையங்களில் KPDN கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கை. புடி 95 திட்டத்தின் அமலாக்கம் சீராக இருப்பதை உறுதி செய்ய பினாங்கு முழுவதிலும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் பினாங்கு மாநிலத்தின் உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் KPDN கடுமையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. வழிகாட்டுதல்களின்படி புடி 95 திட்டம் செயல்படுவதையும் உதவித்தொகை மோசடி அல்லது தவறாக பயன்படுத்துவது நிறுத்தப்படுவதையும் உறுதி செய்ய கண்காணிப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்று மாநில KPDN இயக்குனர் ஜெகன் தெரிவித்தார். ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகை தகுதியுள்ள மலேசியர்களுக்கு சரியாக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக புடி 95 திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அமலாக்கம் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட உதவித்தொகை, பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பு,
SKPS மற்றும் புடி 95 மூலம் அனைத்து கொள்முதல் மற்றும் விற்பனை பரிவர்த்தனைகளும் இலக்கவியல் முறையில் பதிவு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் கசிவு அபாயத்தை தவிர்க்க பெட்ரோல் நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கை முக்கியமானது என்று ஜெகன் கூறினார். பெரிகத்தான் நேஷனல் எந்த தலைவரையும் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக முன்மொழியவில்லை. அடுத்த பொது தேர்தலுக்கான பெரிகத்தான் நேஷனலின் பிரதமர் வேட்பாளராக எந்த தலைவரையும் எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடேரி கூட இன்னும் முன்மொழியவில்லை என்று பாஸ் கட்சி நேற்று தெரிவித்துள்ளது. பாஸ் பொதுச் செயலாளர் தஹியுதீன் ஹசன் எதிர்க்கட்சியை பிரதிநிதிப்படுத்தவும் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கும் விஷயம் பாஸ் அல்லது பெரிகத்தான் மட்டத்தில் ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் உட்பட பாஸ் தலைவர்கள் ஹம்சாவை PN பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க ஒப்புக்கொண்டதாக கூறும் பெர்ஜத் தலைவரின் குரல் இடம்பெற்ற வீடியோவில் அவர் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் இன்னும் யாரையும் வேட்பாளராக அறிவிக்க விரும்பவில்லை என்று பாஸ் தலைவர் சமீபத்தில் தெளிவுபடுத்தினார். முதலில் GE16 வெல்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். வேட்பாளர் பின்னர் முடிவு செய்யப்படுவார். பெரிகத்தானில் ஒருவர் மட்டுமல்ல, பல திறமையான தலைவர்கள் உள்ளனர். எனவே இந்த பிரச்சனை எழவில்லை என்று நேற்று பாஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தஹியுதீன் கூறினார். நாயை அடித்துக் கொன்ற இளைஞருக்கு 20,000 ரிங்கிட் அபராதம். கடந்த மாதம் நாய் ஒன்றை அடித்து கொலை செய்த குற்றவாளி வாகன பழுதுபட்டறையின் ஊழியர் ஒருவர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு 20,000 ரிங்கிட் அபராதம் விதித்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அபராதத்தை செலுத்த தவறினால் 23 வயதுடைய தினேஷ்குமார் 1 மாத கால சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று மேஜிஸ்ட்ரேட் அனீஸ் ஹசினி அப்துல்லா உத்தரவிட்டார். கடந்த மாதம் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் பேராக் ஈப்போவில் உள்ள வீடொன்றில் இரவு 10:30 மணிக்கு தொடங்கி காலை 9 மணி வரை ஆண் நாய் ஒன்றை இரும்பு கம்பியால் கொடூரமாக அடித்துக் கொன்றதாக தினேஷ்குமார் மீது குற்றம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 20,000 மற்றும் அதிகபட்சம் 1,00,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் 2015 ஆண்டு விலங்குகள் நல சட்டம் செக்ஷன் 29 உட்பிரிவு 1A கீழ் அவர் மீதான வழக்கு விசாரிக்கப்பட்டது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவர் தமது சகோதரியின் வளர்ப்பு நாயை இரும்பு கம்பியை கொண்டு அடித்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அடுத்த ஆண்டு முதல் பேராக்கில் மின்னிகள் சிகரெட் விற்பனைக்கு முழு தடை. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி மாநிலம் முழுவதும் ஊராட்சி துறையின் கீழ் உள்ள வணிக வளாகங்களில் வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட்டுகளை விற்பனை செய்வதற்கு பேராக் மாநில அரசாங்கம் தடை விதிக்கும். நேற்று நடைபெற்ற மாநில அரசாங்க மன்ற கூட்டத்தில் இம்முடிவு இறுதி செய்யப்பட்டதாக பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட இவ்வறிக்கையை நேற்று நாங்கள் உறுதிப்படுத்தினோம். மேலும் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் மின்னியல் சிகரெட் விற்பனை உரிமங்களை தடை செய்வதற்கான கொள்கையை பேராக் மாநில அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. மின்னியல் சிகரெட் மீதான அபாயத்திலிருந்து மக்களை, குறிப்பாக இளைஞர்களை பாதுகாக்க இது ஒரு உறுதியான மற்றும் துணிச்சலான நடவடிக்கையாகும் என்று அவர் கூறினார். முடிவெடுக்கப்பட்ட இக்கொள்கையில் உறுதி கொள்ளும் வகையில் வேப் விற்பனை செய்யும் கடைகளின் உரிமங்களை ஊராட்சி துறையின் மூலம் மாநில அரசு புதுப்பிக்காது என்று சிவனேசன் விளக்கினார். மாநில அரசாங்கத்தின் இக்கட்டளைக்கு இணங்காத வணிக வளாகங்கள் மீது ஊராட்சி துறை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார்.